ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். குடியும் குடிமக்களும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். ஏன் இந்த தலைப்பு, எது இந்த விவாதத்தை எழுப்பியிருக்கிறது என்றால், தந்தி டிவி சமீபத்தில் நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு, குடிப்பழக்கம் குறித்து நடத்திய கருத்து கணிப்பு, இதுல தமிழகத்துல மதுவுக்கு அடிமையானவருடைய எண்ணிக்கை 38% என்றும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும், மாணவர்களுடைய குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. 39% மாணவர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டா 16%, கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கிட்டா 23% இதற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆக நமது மது கொள்கையில மாற்றத்தை பத்தி யோசிக்கக்கூடிய தருணம் இன்னும் வரவில்லையா? இந்த ஒரு முடிவுகள் உணர்த்துவது என்ன? இதை எப்படி பார்க்கணும்? இதுல வேற நிட்டிகிரிட்டிஸ் இருக்கா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர், மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களும் நம்முடைய இணைகிறார்கள். மாணவர் குடிப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல நிறைய கன்சர்ன்ஸ் எழுந்தது. குடிச்சிட்டு மாணவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. நாமக்கல் அருகாமையில ஒரு மாணவி பள்ளி வகுப்பறையில பிரச்சனை பண்ணி சஸ்பெண்ட் ஆனா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் விளக்கப்பட்டது. நம்மளே ஆறுதல் படுத்தும் பொழுது சிலர் அப்படி நினைத்ததும் கூட உண்டு. ஆனா கல்லூரி மாணவர்கள்ல ஒரு 23% பேர் இந்த பழக்கத்துக்கு ஆளா இருக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் மத்தியிலும் இது பரவிட்டு வருது அப்படிங்கிறது எதை காட்டுது? தமிழக சமூகம் எவ்வளவு சீர்கேடான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறது அது காமிக்குது. அடிப்படையில் இந்த மது குறித்த விவாதங்கள் வரும்பொழுது அடிப்படையான கருத்து என்னவென்றால், எரிகிற கொல்லியை பிடுங்காமல் கொதிக்கிற உலை அடங்காது. அடிப்படையில் என்னன்னா, அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் என்பது வருமானம் தரும் ஒரு நிறுவனமாக மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது இதுல ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது அதாவது கிட்டத்தட்ட இந்த மாணவர்கள் இந்த மாதிரி குடிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளுவது 4 அம்சங்கள் பார்க்கலாம். ஏன் ஒரு ஒட்டுமொத்தமா பார்த்தா, ஒரு பக்கம் குடும்ப சூழல், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அழுத்தம் மிகுந்த ஒரு கல்வி முறை, இன்னொரு பக்கம் குடிக்கிறதை கொண்டாடக்கூடிய சினிமாக்கள். இந்த மாதிரியான இப்ப ஒரு குடிகார அப்பா இருக்கக்கூடிய வீட்டுல தினந்தோறும் பார்த்து பார்த்து பழகிறப்ப அவன் இயற்கையிலே தள்ளப்படுறான். இது ஒரு பக்கம். கல்வி முறையில பாத்தீங்கன்னா தினந்தோறும் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத அழுத்தங்களை கொடுத்து திரித்து விடுகிறார்கள். சினிமாக்களில் பாருக்கு போலினா நீ நல்லவன் கிடையாது, பாருக்கு போலினா நீ இளைஞன் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாரியான பார்வையை கொடுத்து விடுறாங்க. இது எல்லாத்துக்கும் தூக்கி கொடுக்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு வெட்கக்கேடான விஷயங்களை தாண்டி இது நீ பாருக்கு போலினா நீ யூத்தே கிடையாது அப்படிங்கிற ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி நாம முக்கியமா குறிப்பா சொல்லக்கூடியது, ஒரு தாயாக இருந்து அனைவருக்கும் தாயாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு அரசாங்கமே தெருவுக்கு தெரு கடைகளை திறந்து வைத்திருக்கக்கூடிய சூழல்ல அவன் இளைஞன் டெம்ப்ட் பண்ணப்படுறான். போற வழியில ஒரு இளைஞன் சின்ன மாணவன் அது என்னதான் இருக்குது, அதில் என்னதான் பொதுவாகவே இளம் வயதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏதாவது புது விஷயங்களை பார்க்கும்போது இது என்ன, அதை நம்ம சோதித்துத்தான் பார்க்கலாமேன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டிக்கு இடம் கொடுக்கும் வகையில ஆக்சபிலிட்டி அதிகம் கொடுக்கிறது யார்? இந்த அரசாங்கம் தானே. அரசாங்கம் நினைத்திருந்தால் ஊருக்கு வெளியே, பள்ளிக்கு பக்கத்துல கிடையாது, கல்லூரி பக்கத்துல கிடையாது, விதிகள் இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல முடியும் எத்தனை கடைகள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குது, எத்தனை கடைகள் கல்லூரிக்கு பக்கத்துல இருக்குது, நாங்கள் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதுல மிக பெரிய பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு தான். அரசாங்கம் டாஸ்மாக்ல இருந்து வருமானம் வந்தால் போதும், அதனால் இளைஞர்கள் குடிக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் குடிக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் அக்கறையே கிடையாது என்ற ஒரு பொறுப்பற்ற தனத்தோட 2 அரசாங்கங்களும் இதுல குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா ஏதோ அதிமுக காலத்துலதான் இது மிக பெருத்திருச்சுங்கிறது கிடையாது. ஏன்னா திமுக 2006 பொறுப்பேற்றப்ப 7000 கோடி இருந்தாங்க டாஸ்மாக் வருமானம். அவர்கள் ஆட்சியிலிருந்து விளங்கும் போது 15,000 கோடியில் விட்டுட்டு போனாங்க டாஸ்மாக் வருமானம். அவர்கள் 7,000 15,000 கோடியாக பிரிக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் 15,000 கோடியை 30,000 கோடியாக கொண்டு நிறுத்தியுள்ளார்கள். அப்ப சாராயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அரசாங்கங்களுமே வருவாய் என்ற பார்வையில் பார்க்கும் காரணத்தினால் இந்த மாதிரியான பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பற்றி விளைவுகள் பத்தின நிறைய கேள்விகள் எழுது. நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, மதுவிலக்கு கொண்டு வரல உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய மது கொள்கையே இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் கடைபிடிக்கப்படுதாங்கிற கேள்வியை தான் எழுந்திருக்கிறது. மாணவர் சமுதாயத்து மத்தியில, நாளைய தமிழகமா நாளைய இந்தியாவா கருதப்படக்கூடிய மாணவர்கள் சமுதாயத்துல குடிப்பழக்கம் பெருகி வருது அப்படிங்கறதுதான் இந்த தகவல்கள் காட்டுது. கண்கூடா பல உதாரணங்களும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த புள்ளிவரங்களும்
காட்டக்கூடிய இந்த ஒரு சர்வே முடிவுகளும் காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. 21 வயதுக்கு கீழே மது விற்கக்கூடாதுங்கிறது விதி. அது கடைபிடிக்கப்பட்டிருந்தா இந்த நிலை கிடையாது. அது கடைபிடிக்கப்படலைங்கிறதான இதை காட்டுது. நீங்க ஆல் இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டேட்லயும் போய் எடுத்தீங்களா கருத்து கணிப்பு? தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்திருக்கீங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கு அதிகமாக மது அருந்தக்கூடிய மக்கள் கேரளாவில் இருக்கிறாங்க, அசாம்ல இருக்கிறாங்க, திரிபுரால இருக்கிறாங்க, நார்த்ல நிறைய இருக்கிறாங்க, அந்தமான் அப்படி நான் சொல்ல வரல. இவர் சகோதரர் சொன்னார் தமிழ்நாடு சீரழியுதுன்னு. எல்லாருமே சேர்ந்து இந்தியாவிலே மூட வைங்களேன், போராடுங்களேன். நீங்க போராடுங்க. ஏங்க நாங்க மட்டும் மூடினால் இவர் சொல்றாரு நாங்க கடையை மூடிட்டோம்னா குடிக்கிறவங்க நிறுத்திடுவாங்களா? பாண்டிச்சேரிக்கு போய் குடிக்க தெரியாதா? கேரளா போய் குடிக்க தெரியாதா? கள்ளச்சாராயம் காய்ச்சி சாகராங்க. ஒரு விஷயம் சரி, ஒரிசா முதலமைச்சர் பார்த்த என்னாச்சு? நவீன் பட்நாயக் என்ன சொன்னாரு? எலெக்ஷன்ல மதுக்கடையில மூடுவோம்னாரு, ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனோட மதுக்கடையில மூடுறோம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும், அதுக்கும் டைம் கேட்டாரு. இப்ப என்ன சொல்லிருக்காரு? மூடல, சாராய கடையும் கள்ளு கடையும் மூடப்படும், அரசாங்கமே வைன் ஷாப் நடத்தப்படும், அரசாங்கம் மது உற்பத்தி செய்யப்படும் தான் சொல்லிருக்காரு. தவிர மதுவிலக்கு சாத்தியமா இல்லையான்னு இந்த தருணத்துல ஒரு இதே அரங்கத்துல 1000 முறை பேசிருக்கோம். அதுவல்ல பிரச்சனை. இப்ப இருக்கக்கூடிய மது கொள்கை, அதாவது டாஸ்மாக் விதிகள் 21 வயதுக்கு கீழே இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது, விற்க கூடாதுங்கிறது விதி. அது கடைபிடிக்கப்பட்டிருந்தா நாமக்கல் மாணவியன் தள்ளாடுறா, கோயம்புத்தூர் மாணவியன் தள்ளாடுறா, மாணவர்கள் ஏன் குடிக்கிறாங்க? அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு டீனேஜ் வரும்போது எல்லாருக்குமே நீங்க மது இல்லைனா கூட சிகரெட் குடிச்சு பார்க்கலாமா, இல்ல ட்ரக்ஸ் அடிச்சு, அந்த ஏஜ்ல வரக்கூடிய அந்த தடுமாற்றத்தை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களும் இருக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கு. முதல்ல பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை அடிச்சா அடுத்த நிமிஷம் பெற்றோர்கள் எதற்காக அந்த ஆசிரியர் அந்த குழந்தையை கண்டிக்கிறாங்கன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைய அப்படி கிடையாதுங்க, அது சொல்லல. அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்கா இல்லைங்க? கடையில யாரும் விக்கிறது இல்ல. அந்த பொண்ணு கூட என்ன சொல்லுச்சு? யாரோ ஒரு மாணவர் அல்ல, ஊடகங்களில் வெளியானது தமிழ்நாட்டு மக்கள் ஒரே கேள்விதான் கேட்கிறோம். இளைய சமுதாயம் குடிச்சு சீரழிக்க கூடாதுங்கிற நிலைப்பாடு அதிமுக இருக்குதா இல்லையா? பதில் சொல்லுங்க. கேள்வி அதிமுக தான் ஆட்சியில் இருக்க. ரெண்டே இளைய சமுதாயம் கேள்விதான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இளைய சமுதாயம் குடித்து சீரழிய கூடாது, பெரியவர்களை விட்டுருவோம். இன்னைக்கு இந்த விவாதம் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் சம்பந்தப்பட்டது, இளைஞர்கள் சம்பந்தப்பட்டது. பள்ளிக்கூட மாணவனும் கல்லூரி மாணவனும் குடிக்க கூடாதுங்கிற நிலைப்பாடு அதிமுக இருக்குதா இல்லையா? ஒண்ணு இது சார்ந்து நீங்க எடுத்த ஒரு நடவடிக்கை, 2 நடவடிக்கை சொல்லுங்களேன். இன்னைக்கு இளைய சமுதாயம் குடிக்காம இருக்கிறதுக்காக நாங்க இந்த விஷயத்தை செஞ்சோம், அதுக்கு மட்டும் பதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும் என்ன செஞ்சாங்க. இளைய சமுதாயம் என்ன செய்தீர்கள் என்பதுதான் கேள்வி. இந்த குடிப்பழக்கம் பற்றி கருத்து கணிப்பு சொல்வது என்ன? சில காட்சிகளை பார்ப்போம். எப்போதெல்லாம் மக்கள் குடிக்கிறார்கள் அப்படிங்கறத விளக்குது இந்த காட்சி, இந்த புள்ளி விவரங்கள். இதை தாண்டி தமிழ்நாட்டில் மது குடிப்போருடைய எண்ணிக்கை 38% இருக்கிறது, 38% இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு எண்ணிக்கை ஒரு அலார்மிங் எண்ணிக்கையா உங்களுக்கு தோணலையா? மிஸ்டர் ஹரி, நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஊடகங்கள் தான் இதை வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இந்தியா லெவல்ல பேச மாட்டேங்கிறீங்க? மத்த ஸ்டேட், ஐ ஆம் an Indian, மை கண்ட்ரி இஸ் இந்தியா, இவ்வளவு பேசுறோம்ல. அடுத்த கேரளாக்கார குடிச்சு செத்தா பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். நீங்க இவ்வளவு பேசுறாங்க, யூ கோ டு டெல்லி, ஆஸ்க் தி பிரைம் மினிஸ்டர், கோஸ் ஆல் ஓவர் குஜராத்ல கூட போடலைங்க. குஜராத்ல கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார் இருக்கு. இல்ல இது வந்து அகில இந்திய அளவுல கொண்டு வர விஷயம், இல்ல சிக்கல் இருக்குங்கிறது நிறைய பேர் ஏத்துக்கணும். அத நீங்க தமிழ்நாடு மட்டுமே குற்றம் சொல்றீங்க. தமிழ்நாடு அரசு தரப்புல எவ்வளவு விஷயங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. பிரதமர் இங்க சென்னைக்கு வந்தா நடைமுறைக்கு முடியுமா? அதான் வைக்க முடியும். முடியாது. முதலமைச்சர் மாதிரி
நடைமுறைக்கு சாத்தியம் அகில இந்திய அளவுல வந்தாங்க, அகில இந்திய அளவுல வந்தாங்க, அகில இந்திய அளவுல சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு ஏன் கோரிக்கை வைக்கல? ஏன் கோரிக்கை வைக்கல? நாடாளுமன்றத்தில் அதிமுக ஏன் கோரிக்கை வைக்கல? மற்ற கட்சிகளும் வைக்கல. இந்த துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினாரா இல்லையா? இந்த துறை அமைச்சர் நடத்த விஷயம் சட்டமன்றத்தில் பேச இந்திய அளவுல கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் கேட்ட கேள்வி சரியான கேள்வி, தமிழ்நாட்டு மக்களின் யதார்த்தமான கேள்வி. அந்த கேள்வி முன்வைத்த கேள்வி என்பது தமிழக மக்களின் யதார்த்தமான கேள்வி. மோடிக்கு எழுதியிருக்கீங்களா? முன்பாகவே பலரும் போராடி நீங்கள் கேட்டபடி பிரதமருக்கு ஒரு அடிப்படையான கடிதம் எழுதுவதற்கு எது இவர்களை தடுக்கிறது? மதுவிலக்கை கொண்டு வர விரும்புகிறோம், இதனால் எங்களுக்கு இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படும், பொருளாதார இழப்புகள் ஏற்படும், அதை நீங்கள் தற்காலிகமாவது ஈடுகட்டுவீர்களா அப்படின்னு கேட்டு நீங்க எழுதிருந்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பேசலாம். கோரிக்கை வைக்கல, மதுவிலக்கு பற்றி பேசும்போது கள்ளச்சாராயம் குடிச்சு இந்த மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருந்தப்போ இன்னைக்கு விடுங்க, குஜராத்தை விட கள்ளச்சாராயத்தில் சேர்த்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். செத்துருக்காங்க. இருக்கு 13 வரைக்கும் எடுத்துக்கிட்டா 1500 பேர் கள்ளச்சாராயத்தால தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்கன்னு புள்ளி விவரங்கள். மதுக்கடையை மூடினால் ஒரு நாள் 1500 பேர் சாவாங்க. இல்லைங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து வேற ஏதோ ஒரு பிராக்டிகலி we have to think what is practical. இது வந்து 38% பேர் தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்கிறதோ, மாணவர்கள்ல பள்ளி மாணவர்கள் 16% குடிக்கிறாங்கிறதோ, 23% கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறாங்கிறதோ ஒரு அலாமிங்கா தெரியலையா? பிராக்டிகலா உடனடியாக மூடிட்டா எல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு முயற்சி தமிழ்நாட்டு மக்கள் எடுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு முக்கியம், நான் குடிக்க கூடாது சொல்லுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நான் குடிக்க கூடாது, என் உடம்பு கெடுதல் நான் டிசைட் பண்ணணும். அப்பா அம்மா அந்த மெச்சூரிட்டி 21 வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்காது. இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய விதி. அது நடைமுறைக்கு வந்திருந்தால் அது பரிபூர்ணமா 100% இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா இன்னைக்கு மாணவர்கள் தள்ளாட மாட்டார்கள். காங்கிரஸ் பேசினாங்க வந்து ஆல் இந்தியால காங்கிரஸ், பிஜேபி, திமுக தவிர இந்திய அளவுல பல பிரச்சனைகள் இருக்காங்க. பிரச்சனைகள் இருக்கு, நீதிக்கிட்டு நம்ம சொல்லலையே. ஆல் இந்தியா க்ளோஸ் பண்ணணும். இன்னொரு அணுகுமுறையை பார்க்கலாம். அதாவது எந்த அளவுக்கு இது தீவிரமாக இருக்கிறது. மழை வெள்ளத்தின் பொழுது மின்சாரம் தமிழ்நாட்டில் அணைக்கப்படுகிறது. ஏன்னா பாதிப்பு உயிரிழப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஆனா டாஸ்மாக் கடைகள் மூடப்படல. மிகப்பெரிய நடந்துட்டு இருக்குது. நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பால் அங்க வழங்குறதுக்கு நடவடிக்கை ஒரு நாள் இல்ல, மறுநாள் பால் வழங்கப்பட்டது, குடிநீர் வழங்கப்பட்டது. நீங்க மீடியால உட்கார்ந்துட்டு சும்மா ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க. மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் உண்டு, எல்லா அத்தியாவசிய சேவைகளும் 35 வருஷமா இருக்குங்க. நேத்து நீங்க சொல்லுங்க, நேத்து வந்து பேசுறீங்க 35 வருஷமா நாட்டுல இருக்கு. ஒரு நாள்ல நீங்க திருத்த முடியாது. ஒரு நாள்ல திருத்த முடியாது. அரசுடைய கொள்கை, அரசுடைய கொள்கையே மாற்றிடுறாங்க. இவங்க டிபேட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பிராக்டிகலா யோசிங்க. பிராக்டிகலா மதுவிலக்கு சாத்தியம் இல்ல.
உலகத்திலே சாத்தியம் இல்ல. அமெரிக்கா முடியல மதுவிலக்கை கொண்டு வர 21 குழந்தை குடிப்பழக்கத்தை கட்டுப்படுத்துவதும் சாத்தியம் இல்லையா? குழந்தை கட்டுப்படுத்துவதா பெருக்காமல் இருக்கிறது சாத்தியம் இல்லையா? அரசு கிட்ட இல்லையா? 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு விக்காம இருக்கிறது அரசு கையில் இல்லையா? குழந்தைய நான் பாத்துக்கணும். அரசாங்கம் படிக்க வைக்கலாம். வண்டி ஏத்துக்கிட்டாங்கன்னா உங்க வீட்டு பிள்ளைய நீங்க வெளில அனுப்பாம இருக்கணும்னு ஒரு மாறுதல் தெரியுதுன்னா especially girls கிட்ட I have to see that. என் பொண்ணுகிட்ட மாறுதல் வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு மது விற்க கூடாது இன் லெட்டர் ஸ்பிரிட் கடைகள்ல அமல்படுத்தப்படுதா? இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? எத்தனை பேரண்ட்ஸ் பேசுறோம்? எல்லாருக்கும் டிவி பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துருவாங்க. நாங்கெல்லாம் படிக்கும்போது எங்க அப்பா அம்மா எங்களை உட்கார வச்சு பேசுவாங்க. ட்ரக்ஸ் வர போது சிகரெட் குடிச்சு பாக்குறேன். ஒரு குழந்தை அந்த ஏஜ்ல இதெல்லாம் விளையாட்ட செய்ய நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு குழந்தை எல்லா எல்லாமே கரெக்ட் இல்லைங்க. எல்லாமே கரெக்ட் இல்ல. கஞ்சா வந்து இன்னைக்கு ஏன் தடை செஞ்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்கல, விக்காம இருக்காங்க, பயன்படுத்தி தானே ஏன் லீகல் பண்ணல? லீகல் பண்றீங்களா? அதிமுக அரசு தயாரா இருக்கா? லீகல் பண்றீங்களா? கஞ்சா வந்து கஞ்சா விற்பனை தான் இருக்கிறது. திரு செந்தில் கஞ்சா விற்பனையில் இருக்கிறது, அபின் விற்பனையில் இருக்கிறது. விற்பனையில் இருக்கும் காரணத்தினால எதுக்கு நம்ம தடை செய்யணும்? தமிழ்ல கேரளால இருக்கு, கேரளால இருக்கு. கேரளா அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு, கேரளா அமைச்சர் சொன்னாரு உள்ள வந்திருக்கு. கேரளா கஞ்சா வந்து பிடிக்கப்படலன்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு புள்ளி என்னன்னா, இது கேரளால அந்த மது கொள்கையில மாற்றம் வந்த பிறகு ட்ரக்ஸ் பழக்கம் அதாவது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ரமேஷ் சென்னிதலா சொன்னாரு. அது வேற விஷயம். இதுல சமூக காரணிகளும் சேர்ந்த ஒரு விஷயம். முன்னாடி ஹோலிஸ்டிக்கா தான் சொன்னேன். பெற்றோர்கள் வந்து குடியார பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அது வரத்தான் செய்யும். சினிமாக்கள் வந்து ஊக்குவிக்கிறது, அது வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி தவறான கருத்து தவறான கருத்தா? சினிமா பாக்குறவங்க கெட்டு போயிடுறாங்களா? மது ஊக்கப்படுத்தக்கூடாது. சரி, அப்ப அது வந்து பிரச்சனை இல்லை என்றால், அது பிரச்சனை இல்லை என்றால் ஏன் குடியை கெடுத்துன்னு கீழே ஸ்க்ரோலிங் போட வேண்டியிருக்கு? விட வேண்டியதுதானே? நான் சொல்றேங்க, எல்லா குழந்தைங்க குடிக்கிறது இல்லைங்க. நீங்க குழந்தைங்க எல்லாரும் தப்பு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு குழந்தை முயற்சி பண்ணுது தப்பா, அதை பெற்றோர்கள் கண்டுபிடிச்சு திருத்த முடியும். நீங்க சொல்ற பார்த்தா எல்லா குழந்தைகளும் குடிக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு இவ்வளவு அக்கறை அறிவிக்கக்கூடிய நீங்க எல்லா பெற்றோர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு அரசாங்கம்ங்கிறது அத்தனை சொல்றீங்க. அம்மா 7.5 கோடி மக்களுக்கு அம்மா இன்னைக்கு தமிழ்நாடு ஒருத்தர் குடிச்ச நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு, டிபெண்டன்ட் பீப்புள் எவ்வளவு, குழந்தைகள் எவ்வளவு. இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கடையை மூடிட்டோம்னா எல்லாம் திருந்தி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நாங்க செய்யறத நாங்க செய்வோங்க. சொல்லுங்க, இதுக்கு அரசு கொள்கையில நாங்க உட்கார்ந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது. அரசு கொள்கை பண்ண முடியாது. அரசுக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். அதிமுக அரசாங்கம் கூட சொல்லுவது கிளம்பி வந்தீங்க. 35 வருஷமா நடக்கிறது. 35 தேர்தல் சமயம், தேர்தல் சமயம் மக்களை சந்திக்க போறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு தெரியணும் அதிமுக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன மதுவிலக்கு குறித்து அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. அடிப்படையில் தெரியும். நாங்கள் கடையை மூட தயாரா இல்லைன்னு சொல்லுங்க. மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் இதை பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் தெரியும். எது கரெக்ட் எது தப்பு அரசாங்கம் மக்களுக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, மக்களுக்கு தெரியும். இதற்கு பின்னால் கூடியது அல்ல. அதே சமயத்துல மாணவர்கள் மத்தியில குடிப்பழக்கம்
பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில் ஒரு 16% இருக்கிறதோ, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் 23% இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்து கணிப்போ, 38% இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கறதோ பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்பச் செய்கின்றன. இதற்கு என்ன தீர்வு, என்ன நடவடிக்கை? இந்த கேள்விகள்லாம் தொடர்கின்றன. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.